Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க 100க்கு 100 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 21 மார்க் ரைட்டு. ஸோ இங்கே எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்கனாமிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th எக்கனாமிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 31 வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு எழுதியிருக்காங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் இண்டிவிஜுவல் லைக் ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி. வாட் இஸ் யூட்டிலிட்டி? யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ் இன் எக்கனாமிக்ஸ் வென்ஸ் டு த சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப். கரெக்டாக வந்து டெஃபினேஷன் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூனா என்ன? த அமௌண்ட் ஆஃப் மணி தட் இஸ் ரிசீவ்டு பை த ப்ரொடியூசர் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ். அதே மாதிரி வீக்னஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன? தேர் வாஸ் ஏ இண்டியன் மான்சூன் ஸ்டில். திஸ் ஸ்ட்ராட்டஜி நீட் டு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் pesticide and fertilizer. It spoiled the soil's fertility and human health also. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ஸோ அதுக்கான டெஃபினிஷன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் ஃபார் த செல்லிங் ஆஃப் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பப்ளிசிட்டி செக்டார்ஸ் அதர் ப்ரைவேட் ஆஃப் ஆர் பேங்க். அதே மாதிரி மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்னென்னு கொடுத்துருக்காங்க. மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ 3 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சம் கொடுத்துருக்காங்க. அது கீழே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃப்ரெண்டட் கோர்ஸ்னால் என்ன? அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரனியர், தொழில் முனைவோர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் வந்து கரெக்டாக எழுதி 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி வந்து பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க 11th எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோட்டிவ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் த மணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்காங்க. மோட்டிவ், டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் கரெக்ஷன் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பேங்க்ஸ் வந்து என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது? அலகாபாத் பேங்க் இருக்குது, ஆந்திர பிரதேஷ் பேங்க் இருக்குது, மகாராஷ்டிரா பேங்க்கு, கனரா பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு என்னென்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு இஸ் ஏ டெக்ஸ்டைல் இந்தியா. தமிழ்நாடு இஸ் த யார்ன்ஸ் ஆஃப் இந்தியா. திருப்பத்தூர். அதே மாதிரி 35 மில்லியன் பீப்புள்ஸ் ஒர்க்டு. நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்ன டெஃபினிஷன் இருக்குது அது கேட்டிருக்காங்க. வேரியஸ் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், வெல்த் டெஃபினிஷன், வெல்ஃபேர் டெஃபினிஷன், ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன், க்ரோத் டெஃபினிஷன் சொல்லி நிறைய கண்டென்ட் போட்டு அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கீ பாயிண்ட்லாம் எழுதியிருக்காங்க, எப்படி வந்து அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்டில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஆஃப் SEZS, ஜியோகிராபிக்கல் டிமார்க்டு ஏரியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் ப்ரொடியூசர்ஸ், ஹேவிங் செப்பரேட் த கஸ்டம் ஏரியா, அட்மினிஸ்டர் பை த சிங்கிள் பாடி, கவர்ன் பை த மோர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் SEZS. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி ஸ்ட்ராங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இந்தியன் எக்கனாமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ளே ஃபார் த கீ ரோல், எமர்ஜென்சிங் எக்கனாமி, ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி, ஃபாஸ்ட் க்ரோத் சர்வீஸ் செக்டார், ரேபிட் க்ரோத் அண்டு அர்பனைசேஷன். மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன? ஸோ அதுக்கு ரிலேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கனாமி இஸ் ஏ ஒன் ஆஃப் த மிக்ஸ்டு எக்கனாமி அண்டு ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கோஎக்ஸிடென்ஸ். Agriculture play the key role.
agriculture play the key role. The Indian economy, more than 50% of population were occupied by the agriculture. Emerging economy, the GDP is India the 7th place of PPP, அதாவது purchasing power priority. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். குவான்டிடேட்டிவ் ஆக்செப்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், செக்ஸ் ரேஷியோ, இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட்டு, மேரிட்டல் மொர்டாலிட்டி ரேட்டு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ்க்கு இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ மறக்காத வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.